ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் வந்து புதுசாக ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரபலமான புக்ஸு, நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புக்ஸை வந்து உங்களுக்கு முழு புக்காகவே வந்து டெய்லியும் ஒவ்வொரு பாகமாக வந்து உங்களுக்கு படித்து சொல்லலாம் அப்படின்றதற்காக நான் புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அதன் மூலியமாக வந்து நான் அடுத்தடுத்ததை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக அமையும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா, உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்ற புக்கு வந்து ஜோசப் மாஃபி அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் உங்களுக்காக. உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் செல்வச் செழிப்புடன் அமைதியுடன் வாழ்வதற்கான உலகை திறக்கும். உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் உலகையும் மாற்றிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து டோட்டலாக 20 பார்ட் இருக்குது. ஸோ நம்ம டெய்லியும் ஒவ்வொன்றா பார்க்கலாம், இல்லை ஒரு இதுலேயே வந்து ஹாஃப் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த புத்தகம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும். உலகெங்கும் உள்ள பலதரப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதை நான் பார்த்துள்ளேன். அற்புதங்கள் உங்கள் வாழ்விலும் நிகழலாம். உங்கள் ஆழ்மனதின் மந்திர சக்தியை நீங்கள் பயன்படுத்த தொடங்கும் போது. இந்த புத்தகம் உங்களுக்கு பழக்கப்பட்ட போன எண்ணங்கள் மற்றும் கற்பனை வடிவங்களே உங்களுடைய விதியை உருவாக்குகிறது என்று கற்பிக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் தன் ஆழ்மனதில் எவ்வாறு சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். விடைகள் உங்களுக்கு தெரியுமா? ஒரே நேரத்தில் ஏன் ஒரு மனிதன் சோகமாகவும் மற்றொருவன் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறான்? ஏன் ஒருவன் உற்சாகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கிறான்? ஏன் மற்றொருவன் வறுமையோடும் பரிதாபமாகவும் இருக்கிறான்? ஏன் ஒருவன் பயத்தோடு படபடப்பாக உள்ளான்? வேறு ஒருவன் நம்பிக்கையோடு மனதிடத்தோடு காணப்படுகிறான்? ஏன் ஒருவன் வெற்றியின் வடிவமாகவும் மற்ற ஒருவன் தோல்வியின் உருவமாகவும் காணப்படுகிறான்? ஒருவன் தனது தொழிலில் அறிவுஜீவியாக திகழும் பொழுது மற்றொருவன் தனது வேலையில் வாழ்நாள் முழுவதும் அல்லல் பட்டாலும் குறிப்பிட்ட சாதனைகளை ஏன் காண்பதில்லை? ஒருவனுக்கு தீராத வியாதிகள் குணமாகும்போது மற்றவருக்கு ஏன் அவ்வாறு ஆவதில்லை? நல்ல மனம் படைத்த அன்பான மதவாதிகள் பல துயர்களை அடைந்து உடலும் உள்ளமும் வருந்துவானேன்? அதே நேரம் ஒழுங்கீனமான நாஸ்தீக பேர்வழிகள் திடமான ஆரோக்கியத்துடன் சுபிக்ஷமாக இருப்பதுடன் வெற்றிகளையும் சுவைப்பதேன்? ஒரு பெண் சுகமான மனவாழ்வில் இருக்கும்போது அவளது சகோதரி மனக்கசப்புடன் குடும்பம் நடத்துவது ஏன்? உங்கள் உணர் மனதிலும் ஆழ் மனதிலும் இந்த கேள்விகளுக்கு விடை ஏதும் உண்டா? கண்டிப்பாக உண்டு. இந்த புத்தகத்தை எழுதிய காரணம். மேற்கண்ட கேள்விகளுக்கும் இது போன்ற மற்ற பல கேள்விகளுக்கும் விடை எழுதி விளக்கங்கள் அளிப்பதே இந்த புத்தகத்தை எழுத என் நோக்கமாகவும் தூண்டுகோலாகவும் இருந்தது. இந்த நூலில் உங்கள் மனதின் சிறந்த அடிப்படை உண்மைகளை எளிமையான முறையில் கூற முயற்சி செய்துள்ளேன். உங்கள் மனம் மற்றும் வாழ்க்கையை பற்றிய அடித்தளமான ஆதாரமான கோட்பாடுகளை சாதாரணமான பேச்சு மொழியில் உங்களுக்கு விளக்குவது சாத்தியம் என நம்புகிறேன். இந்நூலில் நீங்கள் அன்றாட வாழ்வில் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெறும் கூத்துப்பட்டறைகளில் பயன்படுத்தப்படும் நடையும் தினசரிகளிலும் மாதாந்திர இதழ்களிலும் உபயோகப்படுத்தப்படும் மொழிநடையே காணப்படும். இந்நூலை படித்து அதன் கருத்துக்களை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள் என்று உங்களை உந்துகிறேன். அப்படி செய்யும் பொழுது ஒரு அற்புத சக்தி வேலை செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த அற்புத சக்தி உங்கள் குழப்பங்கள், வருத்தங்கள், வறுமை மற்றும் தோல்விகளிலிருந்து உங்களை உயர்த்தி உங்கள் கஷ்டங்களை நீக்கி உணர்ச்சி பூர்வமான மற்றும் சரீர பந்தங்களிலிருந்தும் விடுவித்து சந்தோஷம் மற்றும் மன அமைதியுடன் நீங்கள் வெற்றி நடை போட வழிவகுக்கும். உங்கள் ஆழ் மனதின் உன்னத சக்தி உங்கள் நோய்களை குணமடையச் செய்து உங்களை மீண்டும் பலமாகவும் மனோதிடம் உள்ளவராகவும் மாற்றும். இந்த சக்தியை பயன்படுத்தும் முறையை அறியும் போது பயம் எனும் சிறையின் கதவுகளை திறந்து புனித பால் விளக்கியது போல கடவுளின் மைந்தர்கள் கண்ட சுதந்திரம் உங்கள் வாழ்விற்குள்ளும் நுழைய வழிவகுக்கும் என்று திடமாக நம்புகிறேன். அற்புதங்கள் நிகழ்த்தவல்ல மனதின் மந்திர சக்தியை வெளியிடுதல்.
சுயமாக நோய்களை ஆற்றும் சக்தியே ஆழ்மனதின் மந்திர சக்திக்கு வலுவான சான்றாகும். 42 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ மொழியில் சார்கோமா என்று அழைக்கப்பட்ட ஒரு கொடிய நோயை ஆழ்மனதின் குணமாக்கும் சக்தியின் துணையுடன் வெற்றி கொண்டேன். அதுவே என்னை உருவாக்கி என்னுடைய எல்லா முக்கிய செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி என்னை பராமரிக்கிறது. இதற்கு நான் கையாண்ட வழிமுறையை இந்நூலில் விரிவாக கூறியுள்ளேன். இதை படிப்பவர்கள் தங்கள் ஆழ்மனதின் அடியில் புதைந்துள்ள எல்லையில்லா குணப்படுத்தும் சக்தியை உணர்வார்கள் என்பது உறுதி. என்னுடைய டாக்டர் நண்பரின் மூலம் எனக்குள்ளே இருக்கும் ஆக்க சக்தியே எல்லா அங்கங்களிலும் பரவி எனது உடலையும் மற்றும் இதயத்தையும் இயக்கி, மேலும் அந்த ஆக்க சக்தியே நோய்களையும் குணப்படுத்துகிறது என்பதை உணர்ந்தேன். காயங்களுக்கு மருந்து போடுபவர் வைத்தியர், ஆனால் அவற்றை குணமடையச் செய்வது கடவுள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. பயனுள்ள முறையில் பிரார்த்தனை செய்யும்போது அற்புதங்கள் நிகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆழ்மனதும் வெளிமனதும் ஒருங்கிணைந்து தொடர்பு கொள்வதே விஞ்ஞானபூர்வமான பிரார்த்தனை எனப்படும். இந்நூல் விஞ்ஞான முறையில் இந்த அளவற்ற சக்தியினை வழிமுறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புபவை அனைத்தையும் அடைவது எப்படி என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். செல்வ சிறப்புடனான மகிழ்வான நிறைவான வாழ்வையை நீங்கள் விரும்புகிறீர்கள். மனதின் மந்திர சக்தியை பயன்படுத்தி அன்றாட வாழ்வை இதமாக நடத்துங்கள். தொழிலில் ஏற்படும் சிக்கலுக்கு தீர்வு காணுங்கள். குடும்ப உறவுகளில் இணக்க நிலையை ஏற்படுத்துங்கள். இந்த நூலை பலமுறை படியுங்கள். இந்நூலின் பல்வேறு அத்தியாயங்கள் எவ்வாறு மனதின் சக்தி அழகாக செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தி, உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் ஊக்க சக்தியையும் ஞானத்தையும் ஈர்த்து வெளியே கொண்டு வரும். ஆழ் மனத்தை கவரும் எளிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். கவனத்துடன், உண்மையுடன், அன்புடன் இந்நூலை படியுங்கள். வியக்கத்தக்க வழிகளில் எவ்வாறு அது உங்களுக்கு உதவக்கூடும் என்பதை உங்களுக்கு நீங்களே நிரூபியுங்கள். அதுவே உங்கள் வாழ்வின் திருப்பு முனையாக அமையலாம். ஏன், கண்டிப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அனைவரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி பயனுள்ள வகையில் பிரார்த்தனை செய்வது என்று தெரியுமா? தினசரி செயலாக நினைத்து பிரார்த்தனை செய்து எவ்வளவு காலமாயிருக்கும்? ஆபத்து அணுகும்போது, அவசர காலகட்டத்தில், நோய்வாய்ப்படும் பொழுது, மரணத்தின் வாயிலில், இது மாதிரி நேரத்தில்தான் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பிரார்த்தனை செய்ய தோன்றும். உங்கள் செய்தித்தாளை படியுங்கள். கடுமையான நோயுள்ள குழந்தைக்காக நாடுகளுக்கு இடையே அமைதி நிலவ, சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களுக்காக என பல்வேறு காரணங்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படும் செய்திகளை படிக்கலாம். மீட்கப்பட்ட சுரங்கத் தொழிலாளர்களும் தங்கள் புதையுண்ட போது பிரார்த்தனை செய்ததாக கூறப்பட்டிருந்தது. அவசரமாக தரையிறங்கும் போது பிரார்த்தனை செய்ததாக விமான ஓட்டுநர் கூறுகிறார். துன்பம் நேரும் பொழுது துணையாக நிற்பது பிரார்த்தனையே. ஆனால் தினசரி வாழ்க்கையில் இணை பிரியாத ஆக்கமுள்ள துணையாக பிரார்த்தனை ஆவதற்கு கஷ்டம் வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அற்புத பலன்கள்தான் பயனுள்ள பிரார்த்தனையின் சாட்சி. அவைகளே தலைப்பு செய்திகளாக விளங்குகின்றன. குழந்தைகளின் பணிவான வழிபாடு, உணவிற்கு நன்றி சொல்வது, கடவுளை அடைய விரும்புபவரின் பிரார்த்தனையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பிரார்த்தனையின் சக்தியை என் சொந்த வாழ்வில் உணர்ந்திருக்கிறேன். மனிதர்களுடன் பழகும்போது பிரார்த்தனைகளுக்கான பல வழிகளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் என் வேலையால் ஏற்பட்டுள்ளது. அதுபோல் அனுபவம் கொண்ட பிற மனிதர்களுடனும் பேசி பழகியுள்ளேன். ஒருவன் பிரார்த்தனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எப்படி கூறுவது என்பதுதான் பிரச்சனை. துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிரமமாக இருக்கும். அவர்களுக்கு எளிய வழிமுறையே தேவை. குறிப்பிட்ட மற்றும் செயல்படுத்த எளிமையான திட்டங்களே அவசியம். அவசர சூழ்நிலையை சரியாக அணுகும் முறையே அவர்களுக்கு வேண்டும். இந்நூலின் தனித்தன்மை. நடைமுறைக்கு சாத்தியமான எளிமையான வழிமுறைகளே இந்த புத்தகத்தின் தனித்துவம். உங்கள் அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த எளிமையான வழிமுறைகள் இங்கு கூறப்பட்டுள்ளன. இந்த வழிமுறைகளை உலகமெங்கும் பல ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு போதித்துள்ளேன்.
சமீபத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற சர்வ சமய கருத்தரங்கில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்ற போது இந்நூலின் சிறப்பு அம்சங்களை கோடிட்டு காட்டியுள்ளேன். 200 மைல்களுக்கு அப்பால் இருந்தும் வந்து மக்கள் இவ்வகுப்புகளில் பங்கேற்றனர். அநேக நேரங்களில் நாம் பிரார்த்தனை செய்வதற்கு எதிர்மாறாகவே காரியங்கள் நடக்கிறதே என்ற கேள்விக்கு விடையையும் அதற்கான காரணங்களையும் கூறுவதால் இந்நூல் உங்களை அவசியம் கவரும். நான் எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கு ஏன் பலன் இல்லாமல் போகிறது என்ற கேள்வியை பல முறை பல இடங்களில் பலர் கேட்டுள்ளனர். சாதாரணமான இந்த புகாருக்கு இந்த நூலில் பதிலை காண்பீர்கள். ஆழ்மனதில் விவரங்களை பதிய வைப்பதற்கான பல வழிகளை கூறி அதன் மூலம் சரியான பதில்களை பெற வழிவகுப்பதால் இந்த அசாதாரணமான நூல் துன்பம் நேரும் சமயங்களில் கை கொடுக்கும். எதை நீங்கள் நம்புகிறீர்கள்? பிரார்த்தனைகளுக்கு பதில் நாம் வேண்டும் பொருளில் இல்லை, மனதில் எழும் எண்ணங்களை ஆழ்மனம் சரியாக புரிந்து கொண்டு செயல்படும் போதே பிரார்த்தனையின் பலன்கள் தெரிகின்றது. இந்த நம்பிக்கை விதியே அனைத்து மதங்களின் அடிப்படை கோட்பாடாகவும் மனோதத்துவ ரீதியிலும் உண்மையாக விளங்குகிறது. புத்த மதம், கிறிஸ்துவம், இஸ்லாம், ஹீப்ரு போன்ற எந்த மதத்தினரும் தங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பலனை அவர்கள் செய்யும் சம்பிரதாய சடங்குகள், பூஜைகள், படையல்களால் அடைவதில்லை. ஆனால் பிரார்த்தனையை எதற்காக செய்கிறோம் என்பதை அவர்கள் மனம் சரியாக புரிந்து கொள்வதனால்தான் இது சாத்தியமாகிறது. நம்பிக்கையின் சட்டமே நமது வாழ்வின் சட்டம். நம்பிக்கை என்பது நம் மனதில் எழும் எண்ணங்களே. ஒரு மனிதன் நினைப்பதற்கும் நம்புவதற்கும் ஏற்ப அவனது மனமும் உடலும் சூழ்நிலைகளும் அமைகின்றன. எதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வைக்கும் ஆழ் மனதே வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை நீங்கள் அறியாமலேயே உண்மையாக ஆக்கிவிடும். இதயத்தின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவு பெறுவதே பிரார்த்தனையின் பலன். விருப்பமே வேண்டுதல். ஒவ்வொருவரும் ஆரோக்கியம், சந்தோஷம், பாதுகாப்பு, மன அமைதி, உண்மையான வெளிப்பாடு ஆகியவற்றைத்தான் விரும்புகின்றனர். ஆனால் பலர் தெளிவான உறுதியான பலனை பெறுவதில்லை. ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் சமீபத்தில் என்னிடம் கூறியது, நான் என் சிந்தனைகளை மாற்றி அமைத்து கொண்டால் என் புண்கள் திரும்பாது என்பதை அறிவேன். ஆனால் அதை எப்படி செய்வது என்ற செய்முறை விளக்கம்தான் எனக்கு தெரியவில்லை. எனது மனமோ மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளையே சுற்றி வருவதால் நானும் தோல்வியடைந்து தவித்து மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறேன். இவர் பூரண ஆரோக்கியத்தை அடைய ஆசைப்பட்டார். மனத்தின் போக்கை அறியும் ஞானம் அவருக்கு தேவைப்பட்டது. அதன் மூலம் தனது விருப்பத்தை பூர்த்தி செய்திருக்க முடியும். இந்த நூலில் கூறப்பட்ட சிகிச்சை வழிகளை பயிற்சி செய்து முழுமை அடைந்து நிறைவும் பெற்றார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொதுவான ஒரு மனம் உண்டு. எமர்சன். அதிசயங்களை உண்டாக்கும் ஆழ் மனதின் சக்தி நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்னரும் தேவாலயங்களும் உலகமும் தோன்றுவதற்கு முன்னாலிருந்தே இருந்து வருகிறது. வாழ்வின் கொள்கைகளும் அதன் அழிவற்ற உண்மைகளும் எல்லா மதங்களுக்கும் உட்பட்டவை. இதை மனதில் வைத்து கொண்டே பின்வரும் அத்தியாயங்களை படிக்கும்படி உங்களை தூண்டுகிறேன். அவற்றில் அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய மந்திர சக்தியை உணர்வீர்கள். அந்த சக்தி உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஏற்பட்ட காயங்களை ஆற்றும், பயத்தால் பீடிக்கப்பட்ட மனதிற்கு விடுதலையை பறைசாற்றும். வறுமை, தோல்வி, ஏழ்மை, இல்லாமை, இயலாமை போன்ற சிறையிலிருந்து மீட்டு உன்னத வாழ்விற்கு முன்னேற்றும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனதாலும் உணர்வாலும் ஒன்றுபட்டு நற்செயல்களில், நல்ல எண்ணங்களில் ஈடுபடுங்கள். அப்போது ஆழ்மனதின் ஆக்கப்பூர்வமான சக்தியும் செயல்படத் தொடங்கும். இன்றே தொடங்குங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழட்டும். முயற்சி செய்யுங்கள். குறிக்கோளை எட்டும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். விடியல் மலரட்டும், நிழல்கள் ஓடி ஒளியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த புக்ஸோட கண்டினியூட்டி பிடிச்சிருக்கு, இந்த புக்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ வந்து ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத பொறுத்து நான் அடுத்தடுத்து உடனே சீக்கிரமாக வீடியோஸ் போடுறேன். இந்த மாதிரி நான் படித்து சொல்லட்டுமா ஃபுல்லாகவே, இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நான் சொல்லவா அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட்டில் தயவு செய்து தெரியப்படுத்துங்க. அதுதான் வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறதுக்கான நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.